இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, இயேசுவே, உள்ளத்தை உயர்த்துபவரே, உங்களை துதிக்கின்றேன் அப்பா. பகைவர் முன்னிலையில் நான் வெட்கமராதபடி என்னை காக்கிறவரே, உங்களை போற்றுகின்றேன் அப்பா. நான் நடக்க வேண்டிய பாதையை அறியச் செய்பவரே, நன்றியோடு உங்களை ஆராதனை செய்கின்றேன் அப்பா. அவர்கள் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார்? ஏனெனில் எழுவரும் அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்கும்போது, அதற்கு நீங்கள் உயிர்த்தெழும்போது யாருடன் திருமணம் செய்து கொள்வதில்லை, மாறாக அவர்கள் விண்ணகத் தூதரைப் போல இருப்பார்கள் என்று விளக்கி கூறியதை இன்றைய இறைவார்த்தை வழியாக சிந்திக்க வைப்பவரே, அழிவுறும் உடலை குறித்து நான் படும் கவலையை அகற்றி அழியாத என் ஆன்மாவை பரிசுத்தமாக பேண அருள்வழி காட்டும் தந்தையே, எமது கிறிஸ்தவ வாழ்வானது இவ்வுலகோடு முடிவதில்லை, விண்ணக வாழ்வில் மீண்டும் உயிர் பெறுகிறது என்பதை உணர்ந்து அதற்கான வாழ்வை புதுப்பிக்க வழித்துணையாக வாரும் அப்பா. ஆண்டவரே, இயேசுவே, ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று இன்றைய நாளில் என்னை அழைப்பவரே, உங்களை போற்றி வணங்குகின்றேன் அப்பா. என் மூதாதையரின் கடவுளாக இருந்து அவர்களை வழிநடத்தியது போல இன்றைய நாளில் என்னை வழிநடத்தும். மூதாதையரின் பாவங்கள் என்னுடைய பாவங்கள் எனது பிள்ளைகள் மேலும் என் தலைமுறையினர் மேலும் விழாதபடி இரக்கம் காட்டியருளும். தண்டனை கொடுக்க உங்கள் கரங்களை என் மீது ஓங்காது என் தலைமுறையினரை ஆசீர்வதிக்க உங்கள் கரங்கள் உயரட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவாகிய உங்கள் வழியாக ஈர்ப்பை பெற்ற நான் அதற்கேற்ப வாழ என்னை ஆசீர்வதித்து வழிநடத்தியருள வேண்டுமென்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.